இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான பைக்ஸோட பேர் காரணத்தை தெரிஞ்சுப்போம். முதல்ல பல்சர். பல்சர் அப்படின்றது ஒரு ஸ்டாரோட பேரு. இந்த ஸ்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த ஸ்டார்ல இருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பல்சேட் ஆகி வரும். உதாரணத்துக்கு ஒரு லைட் ஹவுஸ் மனசுல வச்சுக்கோங்க. இந்த லைட் ஹவுஸ் மாதிரி தான் இந்த ஸ்டார்ல இருந்து நம்மளுக்கு ரேடியேஷன் வரும். எத்தனை பல்சர் யூசர்ஸ்க்கு தெரியும்? MT-15. MT அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு அர்த்தம். டார்க்னா ஒரு வண்டியோட புல்லிங் கெபாசிட்டி. சோ இந்த வண்டியோட ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்பாச்சி RTR அப்படின்னா ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். அப்பாச்சி அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க பழங்குடியின மக்களையும் அப்பாச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே சமயம் அப்பாச்சி அப்படின்னு ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்கு. யூனிகார்ன் அப்படின்றது ஒரே ஒரு கொம்பு வச்ச ஒரு மித்தாலஜிக்கல், அதாவது லத்தீன் மித்தாலஜிக்கல்ல வரக்கூடிய ஒரு வெள்ளை குதிரை. அடுத்தது பிளாட்டினா. அப்படின்றது லிட்டில் சில்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிளாட்டினத்தோட அலாய் இது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பிரீஷியஸான மெட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த பேரை இந்த பைக்கு வச்சிருக்காங்க. என்னால கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரெண்டு பேர் இருக்கு. அது FZ அப்புறம் R15. FZ ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆர்டிகல்ல ஃபேசரோட நேக்கட் வெர்ஷன் தான் இது. அதனால ஃபேசர்ல இருக்கிற FZ எடுத்து இந்த பைக் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது R15க்கு ஆருக்கு வந்து ரேசிங் ரெப்ளிகா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு யமஹா காரங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது ஸ்பெண்டர் அப்படின்னா பியூட்டிஃபுல், இம்ப்ரெசிவ், பிரில்லியன்ட் அப்படின்னு மீனிங் ஆகுது. அடுத்தது பேஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆசை அதிகமா இருக்கு. பேஷன் ப்ரோ அப்படின்னா அந்த பேஷனே வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தண்டர்பர்ட் வந்து அமெரிக்கன் புராணங்கள்ல வரக்கூடிய ஒரு பேர்ட். இது வந்து ஒரு சூப்பர் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பேரை இந்த பைக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது டியூக் அப்படின்றது வந்து ஜி ஆஃப் டியூக் அப்படின்ற ஒருத்தரோட பேரு. இவர் வந்து 6 டைம் வேர்ல்ட் சாம்பியன் வந்து ரேசிங்ல வாங்கியிருக்காரு. அவரை பெருமைப்படுத்துற விதமா இந்த பேரை இந்த பைக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது KTM RC அப்படின்னா ரேசிங் காம்படிஷன். சோ அந்த பைக்கு ஒரு ரேஸுக்கு போற மாதிரியான ஒரு பைக் அப்படின்றதுனால இதுக்கு RC அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது வெஸ்பாவை வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலியன்ல வெஸ்பான்னு சொல்லுவாங்க, லாட்டின்ல வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்ப் அப்படின்னா குளவி அப்படின்னு அர்த்தம். ஹோண்டா டியோ அப்படின்னா டிவைன் இல்ல காட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இந்த பைக் வந்து ஒரு டிவைனான ஒரு பைக், அதாவது புனிதமான ஒரு பைக் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஹோண்டா ஹார்னெட் அப்படின்னா அதுவும் குளவி தான். ஆனா பெரிய சைஸ் குளவி, ரொம்ப விஷம் அதிகமா இருக்கக்கூடிய குளவி. கொட்டுச்சு அப்படின்னா பயங்கரமா வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பைக்கோட மீனிங் தெரிஞ்சு நீங்க உங்களோட பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு, இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.